ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல எம்மகிட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் நாலேட்ஜ் ஒண்ணும் இல்ல. அ ஆனா, நம்ம அந்த எக்ஸ்பர்ட் நாலேட்ஜ வச்சு நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றத நாங்க வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ, அத நம்ம எப்படி அந்த நாலேட்ஜ் இல்லாமலே அந்த ஃபீல்டுல ஒரு ஸ்டேபிளான மனி மேக்கிங் ஒண்ணு உருவாக்குறோம். இது ஒரு ஸ்மார்ட் அ ஸ்மார்ட்டஸ்ட் ஆன்லைன் ஜாப் மனி மேக்கிங் வேயா? ஓகே. இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்கு தானே, இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் உருவாக்கம் வந்து இத கட்டி எழுப்புறதுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிச்சு. ஸோ, இதுல உங்கள்ட்ட இருக்க வேண்டியது ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்கில் மட்டும்தான். இது நீங்க மேனேஜ் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும். உங்கள்ட்ட அந்த துறையில நீங்க எக்ஸ்பர்ட் இல்ல. பட் அத வச்சு நீங்க ஏர்ன் பண்ணணும். அது எப்படிங்கிறத சொல்லுவேன். நான் ஒரு ஃபீல்ட மட்டும் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அ இதுல இந்த ஏஐ தாக்கம், அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் தாக்கம் எல்லாத்தையும் நீங்க உணர்ந்து இது பண்ணலாம். அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு மனி மேக்கிங் ஸ்கீம்ல நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லுவீங்க, என்கிட்ட வந்து நல்ல மணி இருக்கு சார், நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கு, நான் இத வச்சு எப்படி மணி மேக் பண்ணலான்னுலாம் நீங்க சொல்லுவீங்களே, இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு நிறைய நாலேட்ஜையும் தரும். அதே மாதிரி நீங்க என்னன்னா, ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மா வொர்க் ஆகும். நீங்க பாருங்க, இது கன்ஃபார்மா வொர்க் ஆகும். எந்த ஒரு டவுட்ஸும் உங்களுக்கு தேவையில்ல. சரியா பில்டப் பண்ணி எடுக்கணுமா இத நீங்க. அத நீங்க ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் நீங்க பில்டப் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அது சரியான ஒரு சக்சஸ தரும். ஓகே. அதே மாதிரி நம்ம என்னன்னு ஒரு சொன்னா, மனி மேக்கிங்ல நீங்க நிறைய பேர் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க, இல்ல டவுட்ஸ் கேட்குறாக்கள பார்த்தா, இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மைண்ட் செட்ட கொண்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்க ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளணும். நீங்க ஆஃப்லைன்ல எப்படி ஒரு இடத்துல நல்ல வொர்க் பண்றீங்களோ, அதுவும் வந்து ஒரு ஜென்யூன் இப்ப கூலி, அதாவது ஒரு அடிமைத்தனமான ஒரு ஜாப்ஸ் இல்லாம உங்களுக்கு ஃப்ரீடமான ஜாப். அதுக்கு தான் உங்களுக்கு படிக்க சொல்றோம். படிக்கிற நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு நீங்க வந்து வொர்க்குக்கு போறது வந்து அந்த ஃப்ரீடமும் உங்களுக்கு தரும். ஜென்யூன் ஜாப். அதே மாதிரி தான் இந்த வொர்க். இதுவும் வந்து நீங்க வீட்டுக்கு இருந்தா வொர்க் பண்ண போறீங்க. அந்த அது அப்படி நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு ஒன் சைட்ல போய் வொர்க் பண்ற ரிஸ்க்கு, அதுக்கே ரிஸ்க் கூட இருக்கு. பட் இதுக்கு அப்படி எல்லாம் இல்ல. நீங்க வெளியில என்ன காலநிலை இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்க மொபைல் ஒண்ண வச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வேலை செய்யலாம். ஸோ, அந்த ஒரு வாய்ப்பு தான் இது. நீங்க சில ஜாப்ஸ்கள் இருக்கு. அத இது பண்ணலாம். ஸோ, நாங்களும் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ஒண்ணு ரன் பண்றோம். இதுலயும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இங்க யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் செகண்ட் ஒரு வெப்சைட்ல மட்டும் நாங்க வந்து பிரீமியம் குரூப், ஸ்டாண்டர்ட் குரூப்னு 2 குரூப் இருக்கு. அதுல வந்து ஸ்டாண்டர்ட் குரூப்புக்கு 10,000, பிரீமியம் குரூப் 15,000 ஒரு இது பண்றோம். அ ஸ்டாண்டர்ட் குரூப்ல 5 வெப்சைட்டும், பிரீமியம் குரூப்ல 10 பிளஸ் வெப்சைட்டும் இருக்கும். நான் நீங்க சொல்லியிருந்தேனே உங்களுக்கு, இத கட்டி எழுப்பணும் நீங்க. அ இத வந்து நீங்க இத நீங்க ஸ்டார்ட் பண்ணதுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. அத நீங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டு, ஆனா மத்தத விட, அதாவது இத நீங்க இப்ப நான் சொல்லப் போறது ஒரு வெப்சைட் சம்மந்தமான ஏர்னிங் வே தான் சொல்லப் போறேன். இப்ப நீங்க வெப்சைட்லேருந்து ஏர்ன் பண்றேன்னா, வெப்சைட் சம்மந்தமா படிச்சு, அத இது பண்ணிட்டு அதிலிருந்து தான் ஏர்ன் பண்ணணும். இப்படி நிறைய எல்லாத்துலயும் இருக்கு. நான் ஒன் பை ஒன்னா ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுவேன். அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்ப இந்த வெப்சைட்ட நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, நீங்க படிச்செடுத்து அதுல வர ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி இது பண்ண போறீங்க. என்ன, இதுக்கு இத விட ரிசல்ட்ஸ் கூட தரும். இப்ப நான் சொல்றவே. ஓகே, ரைட். அத நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. பட் இது அப்படி இல்ல. இத நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதும் அதிலிருந்து ஏர்ன் பண்ற மனிஸ நீங்க வித்ட்ரா பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அந்த ஜாப்ஸ்ல இதுக்கு அதாவது சார் எனக்கு வேலை குறைய இருக்கணும், காசு கூட இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து என்ன சும்மா இருக்கணும், எனக்கு மணி வரணும். இந்த ஸ்கீம் எல்லாம் இங்க சரி வராது. அப்படி அது வந்து ஜென்யூனும் இல்ல. ஓகே. ஸோ, தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலைக்கு ஏற்ற மாரி மணி தர்றதும், அதே மாதிரி உங்களுக்கு என்ன நாலேட்ஜோ அந்த நாலேட்ஜுக்கு ஏற்ற மாரி ஏர்னிங் வர்றது தான் இங்க உண்மையானது. அப்படி இல்லாம வர எல்லாமே உங்களுக்கு ஸ்கேம் தான். யாருமே வந்து ஆன்லைன வந்து, நான் ஆன்லைன் ஜாப் செய்றேன், நான் பெரிய பணக்காரன் அப்படின்னு. இப்ப நாங்களும் வந்து எடுத்ததுமே இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரல. நாங்க நிறைய விஷயங்கள் தியாகம் செய்து, ஸ்கேம்ல மாட்டுப்பட்டு, இப்படியெல்லாம் இது பண்ணி தான் நாங்க இந்த இத கட்டி எழுப்பினது. அதே போல தான் நீங்களும் அத கட்டி எழுப்புற மாதிரி இருக்கணுமா? ஓகே. ஸோ, அந்த எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறார்கள் மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. இல்லன்னா உங்களோட டைம், இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க இது பண்ண தேவையில்ல. ஸோ, நான் வீடியோஸ் போடுறேன்னா, அதில இது பண்ணுங்க. இது வந்து நாங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், சரியான ஆன்லைன் ஜாப் என்னங்கிற ஒரு கைடன்ஸ் ஒண்ணு ஒரு 5 பாடத்திலயோ, ஒரு 10 பாடத்திலயோ கட்டியிருப்போம். இன் ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள அப்டேட் பண்ணுவோம். இப்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. 9,000, 4,000,
ரூ. 1000 ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம மணி பே பண்ணணும். அப்படியான வெப்சைட்டுகள்ல வேலை செய்றதுக்கு பழகணுமா? ஸோ ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்க நீங்க எடுத்து செய்தா உங்களுக்கு மணி தான். இதுல நீங்க எதையுமே யோசிக்க தேவையில்ல. எந்த ஒரு மேஜிக்கும் நம்ம காட்ட மாட்டோமா? ஸோ அதையும் சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே. ஆ ஏர்னிங்ஸ்ல வந்து எந்த ஒரு அ இப்ப நீங்க வேலை செய்துட்டு ஏர்ன் பண்ண போறீங்கன்னு சொன்னா, உங்களோட ஒர்க்ல வந்து சரியான ஒர்க் வந்து நீங்க அக்யூரஸியா இருந்தா, நீங்க தாராளமா ஆ உங்களோட ஒர்க்க நீங்க இது பண்ணலாம். இல்ல நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களும் சொல்லுவோம். ஸோ எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஓவராலா வந்து ஒரு 50 மில்லியன் 100 மில்லியன் தாண்டிட்டாங்க. நம்ம இத அப்டேட் பண்ணுவோமா? பிப்ரவரி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது எங்கட. ஸோ அதோட அப்டேட் பண்ணுவோம். அதே மாரி 1300 மேல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் ஒர்க் அண்ட் ஸ்பெஷல் உங்களோட டெடிகேஷனுக்கு ஏற்ற மாரி தான் இங்க ஒர்க் ஏர்னிங்ஸ் அமையும். நீங்க எங்க இருந்தும் ஃபர்ஸ்ட் டே நீங்க ஒர்க் பண்ணி கொள்ளலாம். அதே மாரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். இதுல பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கன்டெக்ட் இருக்கும். குரூப் இருக்கும். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி இதுல வாட்ஸ்அப் கன்டெக்ட் இருக்கும். வாட்ஸ்அப் கன்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கால் பண்றத விட எனக்கு வாட்ஸ்அப் பண்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது. அது மாரி டெலிகிராம் சேனலும் இருக்கும். ஆ இந்த 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 குரூப்ல ஆக்சஸ் வந்து நீங்க TikTokல வந்து பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரீ தான். அதே மாரி இதுலயும் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க TikTok. அதே மாரி சோசியல் மீடியா டீட்டெயில்ஸ் வேணும்னா, நீங்க Googleல போயிட்டு அது உங்களுக்கு ஈஸியான ஒரு இன்ஃபர்மேஷன கெதர் பண்ணி தரும். Googleல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, எங்களோட சோசியல் மீடியா Instagram, YouTube அதே மாரி த்ரெட்ஸ் Facebookல ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்குது. அதே மாரி Quora, LinkedIn, டெய்லி மோஷன், எக்ஸ் இப்படியான சோஷியல் மீடியாஸ் வரும். அதில ஒண்ணுல நீங்க கனெக்ட் ஆயிருந்து கொண்டீங்கன்னா, உங்களுக்கு இது பண்ணும். அதே மாரி இமேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கவே நீங்க ப்ரூஃப்ஸ்கள பார்த்துக்கொள்ளலாம். நீங்க அங்க எதுலயும் இது பண்ண தேவையில்ல. சில வீடியோஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ சஜஷனும் வரும். ஸோ இதில நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ரீசென்ட்டா போட்டது, அதே மாதிரி யூசர்ஸ்ட்ட நல்ல ஃபெமிலியரான அப்படியான வீடியோஸ்கள் இதில ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். இப்ப நம்ம கன்செப்ட்டுக்குள்ள போவோம். நான் இப்ப சொல்லப் போறது வந்து, நீங்க ஒரு வெப்சைட் ஒன்றுல ஸோ நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று ஏர்னிங்ஸ சும்மா நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க Googleல போயிட்டு ஏதாவது ஒரு கன்டென்ட் அதாவது YouTube சரி, வெப்சைட் சரி, YouTubeல வந்து விஷுவல் வைஸா நீங்க அதாவது வீடியோ கன்டென்ட் வந்து அங்க வீடியோ இருக்கு. இங்க கன்டென்ட் வந்து ரைட்டிங் ஃபார்மட்ல இருக்கு. அங்க வீடியோ ஃபார்மட், இங்க வந்து ரைட்டிங் ஃபார்மட்ல இருக்கும். இதிலிருந்து நீங்க அ இத கெதர் பண்ற மாரி இருக்குமா? நாலேட்ஜ கெதர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில எந்த வேர்ட போட்டு நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஓகே. அத நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பெரிய விஷயம். அது பிறகு பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க இங்க வந்து ஹவ் டூ லூஸ் வெயிட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஒண்ணு வரும். ஓகே. அதே மாரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேற மாரி ஒரு வெப்சைட் வரும். ஓகே. அதெல்லாம் வந்து கூகுள்ல நிறைய விஷயங்கள பேஸ் பண்ணி வரும். குக்கீஸ், லொகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரும். நம்மளோட வொர்க் பண்ண ஆட்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அதனால இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டா ஷோ ஆகுறத நான் பார்க்குறேன். அந்த வெப்சைட்ட நான் கிளிக் பண்றேன். இதில பாருங்க, அ ஒரு போஸ்ட் ஒண்ணு போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இதில வந்து நிறைய ஆட்ஸ் ஷோ ஆகுது. அதே மாரி அ இவங்கள சில சில விஷயங்கள் வந்து இங்க ஷோ ஆகுது. அதே மாரி இத வந்து நம்ம கெஸ்ட் போஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது இவங்களோட ஓனரா இருந்தா ஓகே. அப்படி இல்லாம வேற ஒரு பெர்சனா இருந்தா, இத நம்ம கெஸ்ட் போஸ்ட் அல்லது இவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் பெர்சன வந்து ஆர்டிக்கிள் எழுதிட்டாங்கன்னு ஹையர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆர்டிக்கிள் ரைட்டிங் ஜாப் பார்ப்போமே, அது மாதிரி ஹையர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து நான் சொன்னது தான். ஓகே, ரைட். இப்ப இப்படி ஒரு வெப்சைட் ஒண்ண நம்ம நான் வெப்சைட் ஏர்னிங்க முதல் சொல்றேன்னா, ரைட். இப்போ முதலாவது லிங்க்ல வருதானே, அப்ப நான் ஒரு வெப்சைட்டுக்கு போறேன். இத வந்து சைட் வொர்த் ட்ராஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட். ஸோ இதுல போயிட்டு நீங்க ஹெல்த் லைன். ஓகே, ரைட். வெப்சைட் பேரு ஸ்பெல்லிங் சரிதானே? healthline.com. ஐ அம் நாட் ரோபோட் குடுத்துட்டு கிரியேட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்க. ஹெல்த் லைன் தானே? ஹெல்த் LINE லைன் ஹெல்த் லைன், ரைட். ஸோ இவங்களோட ஏர்னிங்ஸ பாருங்க. இத வந்து பெசிவ் இன்கம்னு சொல்லுவோம். டெய்லி ஏர்னிங் வந்து $3,327. நான் அப்ரோமேக்ஸா இப்படி இல்லனாலும் ஒரு $10, $20 வித்தியாசம் கூடுதல் குறைவு இருக்குமா.
சரி ஒரு 100, 20, $200 வித்தியாசம் இருந்தாலுமே, நீங்க ஒரு $3000ன்னு எடுங்க ஒரு நாள். இத நீங்க ரூ. 300 பெருக்கினா தான் உங்களோட நாட்டு காசு வரும். உங்களோட இத பார்த்துக்கொள்ளுங்க. மந்த்லி ஏர்னிங் வந்து $1,00,000. ஓகே. அதே மாரி இயர்லி ஏர்னிங் வந்து அவங்களோட இந்திய அமௌண்ட். ஓகே விளங்கிட்டா? ஸோ இதில பணிய வந்து பார்த்தீங்கன்னா, இதில அலெக்ஸா ட்ரெய்னிங் அந்த அந்த மத்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். அது நமக்கு தேவையில்ல. நான் ஏர்னிங்ஸ மட்டும் உங்களுக்கு அனலைஸ் பண்றேன். ஓகே. இது வந்து பிசிவ் இன்கம். அதாவது நான் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகே சார். நீங்க இது ஃபெஸ்டிவல் இந்த வெப்சைட் தானே. எங்களது அப்படி ஃபெஸ்ட்டுக்கு வருமானா, ஃபெஸ்ட்டுக்கு வரும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இருந்தாலும் நான் இதில லாஸ்ட்ல இருக்கிற ஒரு வெப்சைட் ஒண்ணு எடுக்கிறேன். நான் லாஸ்ட் இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஓகே. இத கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணிட்டு, இதோட லிங்க வந்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு, இந்த வெப்சைட் பேஜ்ல இதில என்டர் பண்றேன். நான் வெப்சைட் பேரை மட்டும் தான் போடுவேன். நான் மத்தது தேவையில்ல. ஓகே. ரைட். ஓகே. நான் எகைன் ஒரு தரம் காப்பி பண்ணிக்கொள்றேன். ஓகே. குக்கி சப்மிட். ஓகே. ரைட். ஸோ இது வந்து ஓகே தானே? வெப்சைட் ஓகே தானே? ரைட். இவங்கட 1000 லாஸ்ட்ல இருக்காங்க. இவங்கட ஒரு நாளைக்கு $1000. ஒரு மாசத்துக்கு $31,000. வருஷத்துக்கு இவ்வளோ. ஓகே. இதுவும் ஒரு அவங்களோட ஏர்னிங்ஸ்ல ஒரு டெடிகேஷன்ல ஒரு அமௌண்ட் தான். ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. அத பாருங்க. இதுல நிறைய விஷயம் இருக்குது. ரைட். ஓகே. இப்ப எமக்கு தெரியுது வந்து ஒரு வெப்சைட் ஒண்ணு அ கிரியேட் பண்ணிட்டு, அதுல போஸ்ட்டா என்ன ஒரு கன்டென்ட் ஒண்ணு போஸ்ட் பண்ணிட்டு வந்தா, நமக்கு என்ன ஏர்னிங்ஸ் வரும். ஓகேயா? ரைட். இப்ப என்னன்னா, எனக்கு வந்து ஒரு மாசம் $1000 இந்த வெப்சைட்ல இருந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னா, ஒரு 1000 அல்லது $500 அ வர மாரி வச்சுக்கொள்ளுங்களேன். சரி ஒரு $1000 வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நான் இத என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண இயலாது. அதே மாரி வெப்சைட்ட கிரியேட் பண்ணிட்டு அத மெயின்டெயின் பண்ண இயலாது. ஓகே. அதே மாதிரி ஆர்டிக்கிள் எழுத இயலாது. ஆர்டிக்கிள் எழுதிட்டு இங்க போடலாம். உங்களுக்கு ஆர்டிக்கிள் எழுத நிறையவே தெரியும். நான் சொல்றத மட்டும் பார்த்துக்கணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வெப்சைட் கிரியேஷன்னாலும் நீங்க பார்க்கணும் இந்த வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஓகே. இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். இதில இருக்கிற எல்லா Google AdSenseல நீங்க மணி ஏர்ன் பண்றதா இருந்தா, 2 வகையில மணி ஏர்ன் பண்ணலாம். ஒண்ணு Google AdSense இன்னொன்னு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்படின்னு ஒரு சொல்லி நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களோட விசிட்டர்ஸ நீங்க இது பண்ணலாம். Googleல ரேங்க் பண்ணி தரணும். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் இல்லாம இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டான ஆட்கள நம்ம வந்து ஹையர் பண்ண போறோம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க. நான் 2, 3 வெப்சைட் சொல்றேன். நீங்க இது பண்ணுங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு Upworkக்கு வந்திருக்கேன். இப்ப Upwork நான் சில வெப்சைட் உங்களோட மைண்ட்ல நான் ஃப்ரீலான்ஸ் சைட்ன்னு சொல்லக்குள்ள சில சைட்டுகள் வரும். அந்த சைட்ட நான் வந்து சொல்ல மாட்டேன். என்னன்னா, சில காரணங்களுக்காக. ஓகே. ஸோ நீங்க இந்த இதில பார்த்தீங்கன்னா விளங்கும். வீடியோஸ்ல அந்த சைட் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். சில ரிலிஜன் சில விஷயங்கள் காரணத்துக்காக நான் அத சொல்லல. ஓகே. ரைட். ஸோ பட் நீங்க எந்த சைட்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில வந்து இந்த 3 ரோ மார்க்க நீங்க கிளிக் பண்ணிட்டு, இதில வந்து ஃபைண்ட் டேலண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க ப்ரௌஸ் அண்ட் பை ப்ராஜெக்ட்ல இங்க பாருங்க வேர்ட்பிரஸ்ன்னு ஒரு சொல்லி இருக்கும். அதாவது வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேர்ட்பிரஸ்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து $100க்கு நான் வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஒண்ணு டிசைன் பண்ணி தருவேன். இது வந்து ஒன் டைம் தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த வெப்சைட் ஏர்னிங்க பாருங்க. எவ்ரி மந்த்லி $1000. அதே மாதிரி நீங்க கன்டென்ட் போஸ்ட் பண்ண இந்த விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு தெரியும். இந்த ஏர்னிங்ஸ் வந்து கூடிட்டு தான் போகும். ஓகே. அப்ப முதலாவது விஷயம் என்னன்னா, இப்ப $1000 உங்களுக்கு இன்கம் எவ்ரி மந்த் வரப்போகுது. இதுல என்னென்ன செலவு உங்களுக்கு வரப்போகுதுன்னு காட்டுறேன். ஓகே. நான் 1000ன்னா நீங்க 1000 ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லல. நான் ஃபோக்கஸ வச்சு சொல்றேன். ஸோ ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அந்த வெப்சைட்ட பாருங்க. ஒரு வெப்சைட் வந்து $100. சரி இவரு தேவையில்லையா? இந்த $80க்கு கிரியேட் பண்ணி தராரு. இன்னொரு ஆள் $95, $99. இவங்கெல்லாம் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட்டான ஆட்கள். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு சரியான ஒரு டிசைன், சரியான ஒரு இது தேவைன்னா, நீங்க தாராளமா இத ட்ரை பண்ணலாம்.
உங்களுக்கு இதை விட குறைவுன்னா நீங்கள் ஃபில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டரில் வந்து உங்களுக்கு எந்த எமௌண்ட் எதுக்குள்ள வேணும், எந்த எமௌண்ட்டுக்குள்ளே வேணும் நீங்கள் ரேங்க் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த ரேங்குக்குள்ள ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இவர் வந்து இஷ்யூ வரதெல்லாம் கிளியர் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. சில வெப்சைட் கிரியேட் பண்ணி தரதுக்கு வந்து $10 அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வந்து அதையும் நீங்கள் இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். கே ஒர்க். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து வெப்சைட் டிசைனிங்கில் ஸோ இது அமௌண்ட் கொஞ்சம் குறைய இருக்கும். இங்கே கிரியேட் வெப்சைட் டிசைன், ரீடிசைன் $30, இது $30, $20 இருக்கும். இது விக்ஸ் வெப்சைட் $50 அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். செக் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்சிஓ கிளக், இந்த வெப்சைட்டில் வந்து அமௌண்ட் குறைய, அதை விட குறையும் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் தெரிவு செய்துங்க எதை இது பண்ணணும்னு சொல்லி. $1 இங்கே சேவிஸ் இருக்குமா. இதில் நீங்கள் நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நல்லா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இதில் பிக்சல் கிளக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த பிக்சல் கிளக்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டிசைனிங்க்கு தனியாக ஐ வில் ப்ரொஃபஷனலி எங்கள் டிசைன் அட்ராக்டிவ் ஃப்ளேயர் டிசைன், வெப்சைட் டிசைன் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வெப்சைட் டிசைனிங் வரும். அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்லேயும் நீங்கள் இது பண்ணி எடுக்கலாம். ஓகே, நீங்கள் சின்ன அமௌண்ட்டா பெரிய அமௌண்ட்டாங்கிறது உங்களோட தீர்மானம் தான். பட் என்ன விஷயம்னா நீங்கள் சரியாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வெப்சைட்டை இது பண்ணி எடுக்கணும். இப்போ ஏன் நான் இந்த வெப்சைட்ஸை சொல்கிறேன்னு சொன்னால், இதில் வந்து நீங்கள் மணி பே பண்ணாலும் அவங்க வந்து அவங்களோட மணியை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு சர்வீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அவங்க இது ரிலீஸ் பண்ணுவாங்க மணியை. ஸோ அதனால் உங்களுக்கு அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ இந்த வெப்சைட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. நல்ல ப்ரொஃபஷனலான ஒரு வெப்சைட் ஒன்று நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் நீங்கள் எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணணுமோ அப்படி இதில் காட்டும். அதை நீங்கள் தாராளமாக இது பண்ணி கொள்ளணும். ஓகே, ஸோ ரைட். இப்போ இவன் ஒரு ஹையர் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியாச்சுன்னா இனி அது ஒன் டைம் தான். அந்த வெப்சைட்டுக்கு வந்து டொமைனும் ஹோஸ்டிங்கையும் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது இல்லை. டொமைன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு $50 to $100 அது ஒவ்வொரு டொமைன் இதை பொறுத்து இருக்குது. எல்லாமே இவங்க செட்டப் பண்ணி தருவாங்க. நான் உங்களுக்கு என்ன செலவு, இந்த அமௌண்ட்டில் வர செலவை நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க்கில் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அதே மாதிரி ஹோஸ்டிங் வந்து அந்த மந்த்லி பேயும் இருக்குது, இயர்லி பே இருக்கும். நீங்கள் அதை இயர்லி பே பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து இயர்லி பேமெண்ட், இது வந்து நான் டெய்லி பேமெண்ட், இதை நான் டெய்லி பேமெண்ட் தான் சொல்கிறேன். டெய்லி மந்த்லி பேமெண்ட் இந்த இருக்குது $31,000. சரி, ஓகே. இப்போ இயர்லி வந்து நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய செலவு முதலாவது என்னென்னு சொன்னால் டொமைனை ரினியூ பண்ணணும். அது $50 $100 வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் டொமைன் ஹோஸ்டிங் இது பண்ணணும். அதுவும் மந்த்லி ஹோஸ்டிங் இருக்குது, இயர்லி ஹோஸ்டிங் இருக்குது. இயர்லி ஹோஸ்டிங் எடுத்திங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டில் வரும். அதையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 விஷயம் சரி. அடுத்தது என்னென்னு சொன்னால் ஆர்டிக்கல் ரைட் பண்ணணும். உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் லூஸ் வெயிட் சம்மந்தமாக இது பண்ணதானே அப்படி நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் அந்த கண்டென்ட் மெடிடேஷன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட்டை எதுக்காக உருவாக்கினீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் எழுதி தரணும். எழுதி தரத்துக்கு உங்களுக்கு ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக எழுதி எடுக்கலாம். நீங்கள் இங்கே வந்துட்டு நான் இதில் சொல்கிறேன், நீங்கள் மற்றபடி எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்டிக்கல் இப்போ ஏஏயே எழுது. சரி, நம்ம ஃப்ரீலான்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யறோம். ஸோ நம்ம ஃப்ரீலான்சர் இது சம்மந்தமாகவே பார்ப்போம். ஓகே, இந்தாக்கி ஆர்டிக்கல் அண்ட் பிளாக்ஸ்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 25 யூனிக் இம்ப்ரெசிவ் குவாலிட்டி ஆர்டிக்கல் பிளாக் கண்டென்ட். ஓகே, இது எப்படின்னு சொல்கிறாரு, யூனிக்காக இருக்குமா, 100% எஸ்சிஓ ஒப்டிமைஸ் பவர்ஃபுல் கிரியேட்டிவ். அதாவது எஸ்சிஓன்னா என்னென்னா, இப்போ நான் அதில் தான் உங்களோட சக்ஸஸாக இங்கே பாருங்கள். இதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க ஹவு டு லூஸ் வெயிட்னு சொல்லி இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இந்த வெப்சைட் வருது தானே. இந்த வெப்சைட் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த கண்டென்ட், இவர் போஸ்ட் பண்ணியிருக்கிற கண்டென்ட். அதாவது இந்த வேர்டு வந்து இந்த போஸ்ட்டில் நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் பாருங்கள் லூஸ் வெயிட்
வெயிட் ப்ளூஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பாருங்க. இந்த இவர் தந்திருக்கிற இந்த இந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்களே இந்த பந்திலேயே பாருங்க, வெயிட் ப்ளூஸ்ன்ற ஒரு இடத்த வந்திருக்குது. இங்க வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க வெயிட் லூஸ் எகெயின் வந்திருக்கு. அப்ப இப்படி இருக்கிறதால தான் இது வந்து கூகுள் ரேங்க் பண்ண பாருங்க. அதைத்தான் அவங்க சொல்றாங்க என்னன்னா எஸ்சிஓ 100% எஸ்சிஓ ஒப்டிமைஸ் கண்டென்ட். அப்ப இவர்கிட்ட நீங்க அதே மாதிரி இவர் சொல்றாரு $25, இவர் $20, 5-10 எழுதுறாங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட கூட நல்ல எஸ்சிஓ ரைட்டர் பண்ணக்கூடிய ஏஐ டூல்ஸே இருக்குது. அதுகள்கிட்ட எழுதி எடுக்கலாம். நான் வந்து இந்த கன்செப்டை மட்டும் சொல்கிறேன்னா இதிலேருந்து நீங்கள் தான் உங்களை டெவலப் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். சரியா, நான் சொல்ல வாரேன் இருங்களா. ரைட். இப்போ என்னென்னு ஒரு சொன்னால் இவர்கிட்ட இருந்து நீங்கள் ஆர்டிக்கலை நீங்கள் ரைட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி இவர்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கல் வேணும். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். உங்களோட ஏர்னிங் ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே ஓகே, $31,000 இருந்து தான் நீங்கள் இப்போ இந்த செலவெல்லாம் செய்ய போகிறீங்க. 1000 ஒரு நாளைக்குரியது. இப்போ ஒரு நாளைக்கு வேணும்னா இதில் $25 கொடுக்க போகிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு வேலை அப்படித்தான் நீங்கள் இல்லை நான் ஒரு மாதத்தில் ஒரு 2-3 ஆர்டிக்கல் தான், நீங்கள் ஸ்டார்டர்ஸ் தானே 2-3 ஆர்டிக்கல் தானே எழுத போகிறீங்க, எழுதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி ஏர்ன் பேஸ் உள்ளாக்கள் எப்படி அதை இது பண்ணுறாங்கன்னு. இப்போ இவர் ஏர்னிங்ஸ் கூடன்னா இவர் என்ன செய்யணும், ஆர்டிக்கல் போடணும். ஆர்டிக்கல் போடணும்னா இவருக்கு ஆர்டிக்கல் ஒன்று எழுதி தர, இவர் ஆர்டிக்கல் எழுத மாட்டார், எழுதி தரத்துக்குரிய ஒரு ஆளை ஹையர் பண்ணணும். நல்ல டெலன் உள்ள எங்கள்கிட்ட அந்த knowledge இல்லை, பட் அந்த knowledge உள்ளாக்களை நம்ம ஹையர் பண்ணுவோம். ஹையர் பண்ணிட்டு இப்போ $31,000 இருந்து அவர் மாதம் $1,000 இல்லை $5,000 தான் செலவழிக்கணும். ஏன்னா ஆர்டிக்கல் தான் மணியை கூட்ட போகுது. அப்போ இப்படியான ஆக்களை பிடிச்சி அவர் எழுதினார்னு ஒரு சொன்னால் இவருக்கு அதே மாதிரி நீங்கள் எஸ்சிஓ நீங்கள் எங்கேயும் வரலாம். இந்த எஸ்சிஓ கிளக்ஸில் வந்து வேர்ட் கிளக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிக்கல் சின்ன அமௌண்ட்டில் எழுதி தருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் எல்லாமே ஹை அமௌண்ட் உள்ள மாதிரி போடாமல் ஒரு இப்போ பாருங்கள் இவர் என்ன 1000 வேர்டு உள்ளது ஒரு $4 எழுதி தருவோம்னு சொல்கிறாரு. அப்போ இப்படியான ஆர்டிக்கலையும் நீங்கள் எடுத்து அவங்கள்ட்டையும் கொடுத்து ஆர்டிக்கல் எழுதி பண்ணிங்கன்னா சரி. இவங்களும் சொல்கிறாங்க நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுவோம், எஸ்சிஓலாம் பார்ப்போம்னு சொல்கிறாங்க தானே. அப்போ இவங்கள்ட்டையும் ஒன்றை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட், நீங்கள் அந்த வேலை அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் இல்லை, பட் அதை வந்து நீங்கள் நல்ல இதாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேயா. ஸோ அப்படியான ஹயர்ஸை நீங்கள் இதில் ஹையர் பண்ணி கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து 100% நல்ல ட்ரஸ்டபிளானது. ஒரு $20 $30 பேஸை வச்சு தான் இருப்பாங்க இவங்களோட சர்வீஸ். பட் நல்லா மற்றாக்கள் நல்லா எழுதக்கூடும். மற்ற வெப்சைட்டில் இப்போ கே ஒர்க்லாம் வந்தீங்கன்னா அங்கேயும் நல்லா எழுதக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி உருவாக்கிக்கொள்ளணும், இப்படி நீங்கள் கண்டினியூஸாக செய்துகிட்டே வந்து கூகுள் அட்சென்ஸும் எடுத்துட்டீங்க. அடுத்தது வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆர்டிக்கலை வாங்கணும், இதில் போடணும், அதை இது பண்ணணும். அப்போ அதை ஒரு அமௌண்ட் ஒன்றை கொடுத்து அதையும் ஒரு ஆளை ஹையர் பண்ணுறேன் நம்ம. ஓகே, அது நீங்கள் லோக்கல் வைஸாக ஹையர் பண்ணாலும் சரி தான். நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் அங்கே இங்கே போடக்குள்ள இந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவருக்கு மாதம்னா இவ்வளவு கொடுக்க போகிறேன், 10,000 20,000 25,000 அவருக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒன்று. ஏன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் இப்படி வருது தானே. அப்போ நீங்கள் ஏர்னிங்ஸ் வர உங்களுடைய இதை கூட்டணும். உங்களோட ஒர்க்கோட அளவை குறைச்சி போட்டு நீங்கள் ஏர்னிங்ஸை கூட்டுறதுக்குரிய செட்டப்புகளை செய்து எடுக்கணும். ஓகே, ஒரு அளவு மட்டும் நீங்களே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்குரிய ஒரு அளவு ஹையர் பண்ணி இதுக்கு போட்டு விடுங்க. அப்போ இதிலேருந்து என்ன செய்வீங்க, நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஓகே, ஸோ இதை கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏர்னிங் பேஸ் ஒன்று உருவாக்கணும். ஆனால் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இல்லை, எக்ஸ்பர்ட்டுக்குரிய அந்த ஒர்க்கை நீங்கள் இதிலேருந்து உருவாக்கி எடுக்கலாம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இது தனியாக ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதா. ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக் பயோவில் பாருங்கள், கண்டெக்ட் லிங்க் இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூப்பில் வந்து யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பிளேலிஸ்ட்டுலாம் இருக்குது, ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி நம்முடைய பாடநிலை எவ்வாறான வேலையில் ஆன்லைன் மணி மேக்கிங் எல்லாமே இதில் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே.